வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நம்ம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஜக பார்த்திங்கன்னா டிசைனாக ஆளுங்களை தமிழ்நாட்டுக்கு இறக்கி விட்டுக்கிட்டு இருக்குது. எப்படியாவது தான் உள்ளே வர வேண்டும்னு. அப்படி புது டிசைனில் இறக்கி விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் வச்சுருக்கிறார். சாதாரண சின்ன கம்பெனிலாம் இல்லைங்க, பெரிய கம்பெனி தான் அது. அவர் பெயர் ஸ்ரீதர் வேம்பு. அவர் என்ன செஞ்சார், பாஜகவின் புதிய தகுதித்தங்கள் என்ன, நம்மளை மொத்தமாக வேறு மாதிரி ஆட்டையை போடுறதுக்கு என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை தான் விரிவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்ரீதர் வேம்பு யார் இந்த நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் அமெரிக்காவில் எங்கேயோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்தியா நான் சொந்தமாக இங்கேயே பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஜோஹோ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறார். ZOHO ஜோஹோ. இந்த நிறுவனத்தின் வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, BPO மாதிரி தான், பேக் ஆஃபீஸ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த மாதிரி ஒரு வேலையை தான் செய்யக்கூடிய நிறுவனமாக தொடங்கியிருக்கிறார். அதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இவர் அது கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவர்களுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் இங்கே சொன்னாங்கன்னா இவங்க தகவல்கள்லாம் திரட்டி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு இவங்க ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும்ப்பா, அதுக்கு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி கொடுங்க, ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு இங்கே கேட்டாங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இவங்க உட்காந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு அதன் மூலமாக இவர்கள் பணம் வாங்குவது அப்படிங்கிறது இவங்களோட வேலை. இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஜோஹோ ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேரை லான்ச் பண்ணியிருக்கிறார். இந்த ஜோஹோ ஆஃபீஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுறோம்ல MS ஆஃபீஸ் அப்படின்னு, மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல், ப்ரெசன்டேஷன் இது எல்லாமே பண்ணுறோமே, இதே போலவே ஜோஹோலேயும் ஜோஹோ மெயிலு, ஜோஹோ வேர்டு, ஜோஹோ எக்ஸல் ஷீட்டு, ஜோஹோ ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி ஸோ இப்படி ஒரு சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணியிருக்கிறார். சரி, நல்ல விஷயம் தானே சார். ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு தான் நம்ம எப்பவும் காசு கொடுக்கணுமா? ஒரு இந்தியர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு, அதை யூஸ் பண்ணால் என்ன தப்பு அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது இந்தியர் ஆரம்பித்தானா வெளிநாட்டுக்காரன் ஆரம்பித்தானா, எனக்கு அது ஈஸியாக இருக்கா லாபமாக இருக்கா அப்படிங்கிறது தான் நான் பார்க்க முடியும். சரியா? இவர் கொடுக்குற சர்வீஸ் ஏதோ உலகத்திலே இல்லாத புது சர்வீஸ்ன்னு நம்ம நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அவர் வேறு ஒன்றும் கொடுக்கல. என்னென்னா கூகுள் டிரைவ் கொடுக்குறாங்கல்ல, கூகுள் டிரைவில் என்ன கொடுக்குறாங்க, 15 GB ஸ்டோரேஜு. அதுலேயே நீங்கள் மெயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் டிரைவுக்குள்ளே போனீங்கன்னா அங்கேயே கூகுள் டாக்ஸ் இருக்குது, கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் இருக்குது, கூகுள் ப்ரெசன்டேஷன் இருக்குது, எல்லாமே கூகுளில் இருக்குது. அது ஃப்ரீயாகவே இருக்குது. இவர் மினிமமே இவரோட சார்ஜஸ் சம்வேர் அரௌண்ட் 90 rupees பர் யூஸராம். கம்பெனிக்கு தான் கொடுப்பாராம், கம்பெனி மாதிரி கொடுப்பாராம். ஒரு யூஸருக்கு 90 ரூபாய் என்னவோ மாதம் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி பார்க்க போனீங்கன்னா நீங்கள் அவருக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 30 GB கொடுப்பாராம். சரி, அங்கே 15 இங்கே 30 கொடுக்குறாங்களே சார், நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் நல்ல விஷயம்லாம் கிடையாது. கூகுளில் பார்த்தீங்கன்னா 140 ரூபா, 139 ரூபா கட்டினீங்கன்னா 100 GB தருவாங்க. சரியா? இப்போ நான்லாம் அந்த 139 ரூபா பிளானில் தான் வாங்கி வச்சுருக்கிறேன் 100 GB. எதுக்குன்னா, இப்போ நான் இங்கே ஷூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா, அங்கே கூகுள் டிரைவில் ஏற்றிடுவேன். இப்போ ஏற்றினோம்னா இன்றைக்கி ஒரு நாள் ஷூட் பண்ண வீடியோவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 GB 13 GB இருக்கும். அதை ஏற்றி விட்டோன்னா தம்பி, நம்ம எடிட்டர் தம்பி, அவர் வீட்டில் உட்காந்து அவர் எடிட் பண்ணி திரும்ப போட்டு விட்ருவார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நான் எடுத்து அப்லோட் பண்ணிவிடுவேன். இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் சும்மா கதை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ரெட் கிராஸ் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொன்று ரெட் கிரசன்ட் அப்படின்னு ஒரு அமைப்பும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரே இடத்துல தான் இருக்குது. அதாவது மற்ற இடங்களில் அது ரெட் கிராஸ் என்று அழைக்கப்படும், அரபு நாடுகளில் அது ரெட் கிரசன்ட் என்று அழைக்கப்படும். சிவப்பு பிறை, ஏன்னா அவர்கள் இஸ்லாமியர்கள்ன்றதுனால பிறை சின்னத்தை வச்சுருக்கிறாங்க. பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளில் கிறிஸ்தவர்களாக இருப்பதால் அது சிலுவை சின்னமாக இருக்குது.
அந்த அமைப்புக்கு இவங்களோட சாஃப்ட்வேரை கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தா என்ன நடந்துருக்கு தெரியுமா? செக்யூரிட்டி ப்ரீச்சு, ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க சைட்டை. எவ்வளோ நாளைக்கு ஹேக் பண்ணியிருந்தாங்க? 48 நாள் கிட்ட வச்சுருந்தாங்க. 48 நாள் அவன் பாட்டுக்கு ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கான். உள்ளே இருக்கிற டேட்டாவை ஃபுல்லாக எடுத்து அவன் என்ன பார்க்கணுமோ பார்க்குறான், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 48 டேஸ் வந்து அந்த ஹேக்கை வந்து ப்ரீச்சை வந்து இவங்களால் க்ளோஸ் பண்ணவே முடியல. இந்த லட்சணத்தில் இருக்கக்கூடிய இவரை நம்பி நம்ம எப்படி பண்ணுறது? இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேசிய கல்வி ஆணையம் வந்து நாங்கள் ஜோஹோ ஆஃபீஸை தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. ஜோஹோ ஆஃபீஸை அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு அது அந்த ஆஃபீஸோட முடிவு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. யுனானிமஸாக எப்படி நீங்கள் முடிவு எடுத்தீங்க? எடுத்தது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சர்க்குலர் அனுப்புகிறாங்க, எல்லோரும் ஜோஹோ ஆஃபீஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ அரசாங்க பணத்திலேருந்து நீங்கள் நேராக ஜோஹோவுக்கு கொடுப்பீங்களா? இதுக்கு காம்படிட்டிவாக நீங்கள் வந்து கொட்டேஷன் வாங்கணுமா வாங்க வேணாமா? ஒரு சாஃப்ட்வேர் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கொட்டேஷன் வாங்கணும். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 கம்பெனிலேருந்து இதே சர்வீஸ் யாரெல்லாம் கொடுக்குறீங்க, என்னென்ன ரேட்டில் தருவீங்க அப்படின்னு கேட்கணும். கேட்டால் அவர்கள் ஒவ்வொருத்தரும் கொட்டேஷன் கொடுப்பாங்க. அந்த கொட்டேஷனை பேஸ் பண்ணி எது கம்மியாக இருக்குது, எது நல்ல டேலண்டடான ஆளாக இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த சேவையை வாங்கலாம். யார்த்தையுமே கொட்டேஷனும் வாங்கலை, ஒன்றும் வாங்கலை, நீங்கள் பாட்டுக்கு நேராக ஜோஹோ ஆஃபீஸை நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? சரி, இது இருக்கட்டும் ஒரு புறம். இதுக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்றீங்களா அப்படின்னு ஒரு சிலர் வரலாம். அது நீங்கள் தமிழ்லே பார்த்துருப்பீங்க. நமது ஆளுநர் RN ரவி அல்லது RN ரவி அப்படின்னு சொல்லாமா? அந்த ஆரிய ரவி வந்து என்ன பண்ணியிருக்காரு, நேராக ஜோஹோ ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. அது எங்கே இருக்குது? வள்ளியூர், நாங்குநேரி மாவட்டத்தை நான் பக்கத்தில் எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். தென்காசி அந்த வட்டாரத்தில் தான். அங்கே தான் அந்த ஆஃபீஸ் செட் பண்ணி வச்சுருக்கிறாரு. எதுக்காக? கொஞ்சம் கம்மியான சம்பளத்துக்கு ஆள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக, வேறு ஒன்றும் கிடையாது. அது ஒரு கம்பெனியோட முதலாளி அப்படி தான் இருப்பாங்க. அதனால் அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். சென்னையிலேருந்து அங்கே போயிருக்கார். அங்கே போனால் அவர் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காரு. யார்? நம்ம ஸ்ரீதர் வேம்பு, ஜோஹோவோட ஃபவுண்டர், சீஃப் ஃபவுண்டர். அவர் வந்து அங்கே எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் கவர்னரை கூட்டிகிட்டு போகிறார். அங்கே போய் இவர் என்ன ஆய்வு செய்ய போகிறாரு? சும்மா ஜாலியாக போயிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ இதுலேயே தெரிஞ்சு போச்சா அந்த கனெக்ஷன் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு. இதையும் தாண்டினோன்னு சொல்கிறேன். இவர்கிட்ட ஒருத்தர் ஜூனியராக வேலை பார்க்குறாரு. அவர் இப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவோட தென்காசி மாவட்ட செயலாளர். இவர் கூட சாஃப்ட்வேரில் வேலை பார்த்து பையன்தாங்க. அவர் வந்து இப்போ எங்கே போயிட்டார்? தென்காசி மாவட்ட பாஜக மாவட்ட செயலாளர் ஆகிட்டார். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒன்றும் உலகத்துலேயே இல்லாத புது சாஃப்ட்வேர்லாம் கிடையாது. ரெண்டாவது, அந்த சாஃப்ட்வேரே வந்து செக்யூரிட்டி ப்ரீச், அது வந்து அவ்வளோ சேஃபான சாஃப்ட்வேரும் கிடையாது, யார் வேணால் ஹேக் பண்ண முடியும். மூணாவது, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பெரிய ஹேக் நடந்து ரெட் கிராஸ் சொசைட்டியில் கிட்டத்தட்ட 48 நாள் அவங்க சர்வரை மீட்க முடியாமல் வச்சுருந்தாங்க. இவ்வளோ இடைஞ்சலும் பிரச்சனையுமா இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை பாஜக வாங்கிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஸ்ரீதர் வேம்பு வந்து ஒரு பார்ப்பனர், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தால என்ன பண்ணுறாங்கன்னா, அரட்டைன்னு ஒரு சாஃப்ட்வேர் கொண்டு வர போகிறாங்களாம். என்ன சாஃப்ட்வேர் அது? இந்த ஃபேஸ்புக்கு இது மாதிரிலாம் ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு சமூக ஊடகமாக அரட்டைன்னு ஒன்று கொண்டு வராங்களாம். தயவு செய்து யாரும் அதில் போய் சேர்ந்துடாதீங்க. ஏன்னா அங்கே எந்த விதமான அந்த பர்சனல் இதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்மளுடைய பர்சனல் விஷயங்களெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு, அதுக்கு உண்டான வழிமுறைகளே அதில் இல்லை. அதுக்கு ஒரு நபர் கேட்குறாரு, எப்பா யாரோ 2 காதலர்கள் வந்து இன்டிமேட்டான ஒரு ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுறாங்கன்னு கூட வேணாம்ப்பா. ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் இன்டிமேட்டாக ஏதாவது ஒரு ஃபோட்டோவெல்லாம் ஷேர் பண்ணால் அது சேஃபாக இருக்குமா? வாட்ஸ்அப் மாதிரி அனுப்புறதுல எங்கேயாவது பிச்சுட்டு போயிடுமா அப்படின்னு கேட்குறாரு அவர். அப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாதுங்க. நம்பிக்கை தான் எல்லாம், வி ஷுட் ட்ரஸ்ட் அப்படின்றார். ஃபேஸ்புக்லேயே அதுக்கு அவருக்கு பதில் போட்டிருக்காரு. அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் நான் உங்களுக்கு நடுவில் வர்றது எல்லாமே. அது என்ன சொல்கிறாரு? ட்ரஸ்ட்டு தான், ட்ரஸ்ட்டை பேஸ் பண்ணி தாங்க நாங்கள் எல்லாம் வேலை செய்கிறோம். நாங்கள் வந்து எதையுமே அப்படிலாம் பர்சனல் விஷயத்தெல்லாம் வெளியிட மாட்டோம் அப்படின்றாரு. அதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. முதல்ல சர்வரை உன்னாலே பாதுகாக்க முடியல, நீ எப்படி எங்களோட விஷயங்களை பாதுகாப்பாக வைப்ப அப்படிங்கிறது மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. இந்த அரட்டை சாஃப்ட்வேர் வந்துச்சுன்னா தயவுசெய்து போய் சிக்கிறாதீங்க, பின்னாடி வருத்தப்படுவீங்க. சரியா?
ஸோ இது குறித்து உங்கள் பார்வை என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதனால் அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். என்னென்னா, நீ யாரா திடீர்னு சாஃப்ட்வேர்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம். 2011 முதல் 2020 வரை 10 வருஷம் நான் சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சு தான் நடத்திக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கொரோனாவால் நஷ்டமாகி கம்பெனி மூட்டேன்னு வச்சுக்கிங்க. என்னுடைய நிறுவனத்தில் சுமார் 17 பேர் 18 பேர் வேலை பார்த்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனின்னு இல்லைனா கூட ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கம்பெனி வச்சு தான் நடத்தியிருக்கிறோம். 10 வருஷம் நடத்தியிருக்கோம். அதனால் சாஃப்ட்வேர் பற்றி சொல்வதற்கு எனக்கும் தகுதி இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.